ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா நீங்க உங்க பையன் தான் முக்கியம், அவரோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவோட மனசு பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சுயநலமா யோசிச்சு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஒத்த கால நின்னீங்கல. பூஜாவ மண்டபத்துல ஏதோ அரெஸ்ட் பண்ற அளவுக்குல கட்டாய கல்யாணம் பண்ண பாத்தீங்க. இவ்வளவு வித்தியம் செஞ்சுட்டு ஏதோ உத்தமர் மாதிரி பேசுறீங்க. துரோகத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு பெரிய மனுஷங்களா இருந்திருந்தா நாங்க சொன்னப்பவே அந்த கல்யாணத்தை நிறுத்தி பூஜாவையும் வினோத்தையும் சேர்த்து வச்சு இந்த பிரச்சனை எதுவும் வராம பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க பெரிய மனுஷங்க இல்லன்னு நிரூபிச்சிட்டீங்க. நீங்க சொன்னதை செய்யாததால என் பையனை கடத்தி கொண்டு போய் நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல, அப்படிதானே? சார், மறுபடியும் சொல்றேன், உங்க பையனை யார் கடத்தினாங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் நிஜம். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. முடிஞ்சா கோர்ட்ல ஆதாரத்தை காட்டி எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. கோர்ட்டா? கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு போன நினைச்சியா? இது பாரு, 2 நாள் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள என் பையன் என்கிட்ட வந்திருக்கணும். அப்படி அவன் வரல, உன் உயிர் எங்க கையால தான் போகும். உன் பொண்டாட்டி பூவையும் பொட்டையும் இழந்து நடு ரோட்ல நிக்க போறான். அப்புறம் இந்த பூஜாவையும் உன் பொண்டாட்டியையும் அணு அணுவா சித்திரவதை செஞ்சு வாழ்றப்பவே நரகம் என்னன்னு காட்டுவேன். இது சத்தியம். இங்க பாரு, நீ உயிரோட இருக்க போறியா இல்லையான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏங்க வாங்க போலாம். ஏங்க எதுக்கு நிக்கிறீங்க? போங்க, போய் வேலைய பாருங்க. வந்துட்டாங்க வேடிக்கை பாக்குறதுக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னால தானே நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் மண்டபத்துல அப்பவே விஷம் குடிக்க போனேன். நான் மட்டும் செத்து இருந்தா இந்நேரம் நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்க. உன் மேல எந்த தப்புமே இல்ல பூஜா. அவங்க பையன் காணாம போன கோவத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாம இப்படி வந்து பேசிட்டு போறாங்க. கௌதம் மட்டும் கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோ, எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த உண்மை வெளியே வர்ற வரைக்கும் இந்த மாதிரி உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. வர்றதை பார்த்துப்போம். உள்ள போலாம் வாங்க. செல்வி, என்ன அவங்க பேசிட்டு போனதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? விடுங்க. சரி, நான் வெளியே போய் ஏதாவது ஹோட்டலில் சமையல் மாஸ்டர் வேலை கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வர்றேன். இப்பவா? அதுவும் இந்த நேரத்துல நீங்க போய் தான் ஆகணுமா? வேலு இப்போதைக்கு வேண்டாமே. என்னங்க, அவங்க பேசிட்டு போனதை நினைச்சு எனக்கு ஏதாவது ஆயிரும் பயப்படுறீங்களா? பயம் இல்ல வேலு, எச்சரிக்கை. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஆமாண்ணே, நீ கொஞ்ச நாளைக்கு வீட்லயே இருண்ண. நாம எங்க போனாலும் ஒன்னா போலாம். இங்க பாருங்க, அவங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எதுக்கு அனாவசியமா பயந்துட்டு இருக்கீங்க? தைரியமா இருங்க. சரிங்க வேலு, எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்க. நானும் தனா கூட போய் ஆசிரமத்துக்கு சமைக்கிறதுக்கு